கோபுரம் என்பது கோவிலின் நுழைவாயிலில் அமைக்கப்படும் பிரம்மாண்டமான பல அடுக்கு நிலைகள் கொண்ட கோபுர அமைப்பு ஆகும். இதில் மனிதனுடைய 7 சக்கரங்களை குறிப்பது போல 7 நிலைகள் அமைகின்றன. அந்த ஒவ்வொரு நிலையும் ஒரு சிறிய ஜன்னல் போன்ற அமைப்பாக பார்ப்பதற்கு தோற்றம் அளிக்கின்றது. இந்த கோபுரம் என்பதை ஆன்மீக நோக்கிலே பார்க்கும் பொழுது கீழ்நிலையில இருந்து மேலே இறைவனை சென்றடைவதற்கான பயணத்தின் உச்சியை கோபுர உச்சி காட்டுகின்றது என்று சொல்லுகின்றார்கள். கோபுரத்தினுடைய அமைப்பு அடிப்பகுதி விரிவாக இருக்கும். மேலே செல்ல செல்ல அது குறுகி கொண்டே போகும். மேலே ஒற்றைப்படையில் 5, 7, 9 என்ற கலசங்கள் வைக்கப்பட்டிருக்கும். இப்படியான அமைப்புடையது கோபுரம். இந்த கோபுரத்தின் மீது பலவித சிற்ப வேலைப்பாடுகள் அமைந்திருக்கின்றன. பொதுவாக அவை புராண இதிகாச சம்பவங்களை கதைகளை விளக்கக்கூடிய சிற்பங்களாக அமைந்திருக்கின்றன. கோபுரத்தினுடைய 4 மூலைகளிலேயும் கோபுரம் தாங்கிகள் என்று சில பொம்மைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றை பார்க்கும் பொழுது மிக சிரமப்பட்டு அந்த கோபுரத்தினுடைய அத்தனை பளுவையும் தானே சுமந்து கொண்டிருப்பது போல அந்த கோபுரம் தாங்கி பொம்மை காட்சி தருகின்றது. ஆனால் உண்மையில் கோபுரம் தாங்கியை தாங்குவது கோபுரம்தான். மனிதன் இவ்வாறு வாழ்க்கையிலே தான் அனைத்தையும் தாங்கி கொண்டு கஷ்டப்பட வேண்டிய சூழலில் இருக்கின்றோம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றான். உண்மை அதுவல்ல. அந்த பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் அது யாருக்கு ஏற்படுகின்ற அந்த மனிதனையும் அனைத்தையும் சேர்த்து தாங்குவது இறைவன்தான் என்பதை அந்த கோபுரம் தாங்கி பொம்மைகள் நமக்கு காட்டுகின்றன. மேலும் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்ற ஒரு பழமொழி நம் சமுதாயத்தில் இந்து மக்களிடையே பரவலாக வழங்குகின்றது. அதனால இறை தரிசனத்துக்கு நாம் அளிக்கக்கூடிய அதே முக்கியத்துவத்தை கோபுர தரிசனத்திற்கும் கொடுக்கின்றோம் என்பதை புரிந்து கொள்கின்றோம். மதுரையிலே இருக்கக்கூடிய ராஜகோபுரம் 170 அடி உயரம் கொண்டது. அன்றைய நாட்களில் எந்தவித பொறியியல் நுட்பங்களும் இல்லாத ஒரு சூழலில் எதை அடிப்படையாக அஸ்திவாரமாக கொண்டு இவ்வளவு பெரிய 170 அடி கோபுரத்தை அமைத்தார்கள். அதனுடைய அமைப்பு ஒரு அறிவியல் நோக்கிலே எவ்வாறு இருக்கின்றது, இன்றளவும் அது எப்படி எல்லா இயற்கை மாற்றங்களுக்கும் சீற்றங்களுக்கும் தாக்குப்பிடித்து இருந்து வருகின்றது என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. அதே போல கோபுரத்தின் அந்த கலசத்தை தாண்டி கோபுர உச்சியை தாண்டி பறவைகள் கூட பறக்காது என்று பூரி ஜெகநாதர் கோயில் இந்த மாதிரியான ரொம்ப பாடல் பெற்ற ஸ்தலங்கள் சொல்லுகின்றார்கள். இப்படி ஒரு பாடல் பெற்ற தலங்களிலும் ஸ்ரீவல்லிபுத்தூர் கோபுரம்தான் நம்முடைய தமிழ்நாட்டு அரசு சின்னமாக விளங்குகின்றது.
அப்போ கோபுரம் எத்தனை அளவு உயர்ந்ததாக சிறப்பானதாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு அந்த காலகட்டத்தில் ஆட்சி புரிந்த மன்னனின் அரசியல் நிலையும் உயர்ந்திருக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்கின்றோம். பல்லவர்கள், நாயக்க மன்னர்கள், இப்படி அந்தந்த காலகட்டத்தில் யாரெல்லாம் இந்த கோயில் திருப்பணிகளை எடுத்து மேலும் மேலும் விரிவுபடுத்தி அழகுபடுத்தி அதை செய்திருக்கின்றார்களோ அவரவர்களுடைய செல்வமும் செல்வாக்கும் அதிலே மிளறச் செய்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட சிறப்பு தன்மை உடையது இந்த கோபுர அமைப்பு. நேற்று கோபுர கலசம் என்பதை நாம் கண்டோம். இன்று கோபுரத்தின் சிறப்புகளை பார்த்திருக்கின்றோம். நாளை கோபுரத்தின் அடுத்த நிலை, கீழே நோக்கி அடுத்த நிலையிலே என்ன இருக்கின்றது, அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை காணலாம். நன்றி, வணக்கம்.